சரி ஓகே. ஸோ நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேவ் ஆப்டிக்ஸோட பார்ட் 1 கவர் பண்ணியிருந்தேன் கரெக்டாக இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபரன்ஸு ஓகே அதை பேஸ் பண்ணி எல்லா கொஷின் சால்வ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டைஃப்ராக்ஷன் அண்ட் போலரைசேஷன் இது வரைக்கும் வந்திருக்க ஆல்மோஸ்ட் எல்லா கொஷின் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் சரியா? ஸோ டைஃப்ராக்ஷன் பற்றி உனக்கு வந்து ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் தெரியணும் அப்படின்னு சொன்னால் கிராஷ் கோர்ஸில் இருக்கும், அதை போய் தயவுசெய்து பார்த்துக்கோ சரியா? இப்போ கொஷின் பாரு. அஸ்யூம் தட் லைட் ஆஃப் வேவ் லென்த் 600 நானோமீட்டர் இஸ் கமிங் ஃப்ரம் அ ஸ்டார். ஒரு ஸ்டார்லேருந்து எவ்வளோ நானோமீட்டர் வந்து 600 நானோமீட்டர் வந்து. லிமிட் ஆஃப் ரெசல்யூஷன் ஆஃப் த டெலிஸ்கோப் கேட்குறான். லிமிட் ஆஃப் ரெசல்யூஷன் என்ன? தீட்டா. தீட்டாவோட ஃபார்முலா என்னது? 1.22 லாம்டா பை டி. உனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். சரி நல்ல இப்போ ரிசால்விங் பவர்னு சொன்னால் 1/λ வரும் சரியா? லிமிட் ஆஃப் ரெசல்யூஷன் லாம்டா வந்து நியூமரேட்டர் இருக்கும். அப்போ 1.22 லாம்டா பை டி சரி. என்னெல்லாம் பாரு எல்லா இடத்துல 10⁻⁻7 இருக்குது. அப்போ 10⁻⁻7 பற்றி எனக்கு கவலையே இல்லை. அப்போ 1.22 வேவ் லென்த் எவ்வளோ 600 டிவைடட் பை 2 மீட்டர் சரியா? ஸோ இது வந்து கேபிட்டல் டி, நோ ப்ராப்ளம். 1.22 டிவைட் பை கேபிட்டல் டி சரியா? இல்லைன்னா ஏன்னு கூட படிச்சிருக்கியா? ஏன்னு படிச்சிருப்பேன். ஏ 1.22 லாம்டா பை ஏ, நோ ப்ராப்ளம் சரியா? ஸோ அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு இருக்க ஒரே வேல்யூ என்ன 2 தான் சொல்லியிருக்கான். இப்போ நான் இதை கேன்சல் பண்ணுறேன்னு சொன்னால் இது 300 அப்போ மல்டிப்ளை பண்ணுறேன்னு சொன்னால் 3 1 3 2 6 366 வரணும். இந்த ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் வருது. அப்போ இதான் உன்னோட கரெக்டான ஆன்சர் சரியா? ஸோ உனக்கு வேணால் 10⁻⁻7 போட்டு சிம்பிளை பண்ணி, பட் இங்கே ஒரு எல்லா இடத்துல 10⁻�7 தான் இருக்குது. அப்போ எதுக்கு நம்ம தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணணும்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு. An astronomical refracting telescope have an angular magnification will have high angular magnification and high angular resolution. Angular magnification அதிகமா இருக்கணும், high angular resolution resolving பவரும் அதிகமாக இருக்கணும் சரியா? ஸோ டெலஸ்கோப்னு சொன்னா மேக்னிஃபிகேஷன் என்ன? FO by FE. நெக்ஸ்ட் ஹை ஆங்குலர் ரெசல்யூஷன் அதிகமாக இருக்கணும். ரெசல்யூஷன் எப்படி இருக்கணும்? அதிகமாக இருக்கணும். அதாவது என்னன்னா ரிசால்விங் பவர் அதிகம் சரியா? லிமிட் ஆஃப் ரெசல்யூஷன் சொல்ல ஆங்குலர் ரெசல்யூஷன் சொல்லியிருக்கான். அப்படின்னா என்ன? என்னோட ஆங்குலர் ரெசல்யூஷன் சரியா? ரிசால்விங் பவர்னு வச்சுக்கோமா. ஆங்குலர் ரிசால்விங் பவர் பார்த்தனா உனக்கு வந்து டி பை சம் வேல்யூ இருக்க போகுது சரியா? 1.22 லாம்டா இந்த மாதிரிலாம் இருக்க போது. ஆங்குலர் ரெசல்யூஷன் அதுக்கேற்ற மாதிரி தீட்டால வந்து நோ ப்ராப்ளம். இப்போ இங்கே பாரு என்ன சொல்றாங்க? ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த லென்ஸ் எப்படி இருக்கணும்? நீ நல்லா அப்புறம் மேக்னிஃபிகேஷன் அதிகமாக இருக்கணும்னு சொன்னால் இது வந்து அதிகமாக இருக்கணும். அப்போ லார்ஜ் ஃபோக்கல் லென்த் இருக்கணும் கரெக்டாக இல்லையே? எஃபோட வேல்யூ அதிகமாக இருக்கணும். அப்போ லார்ஜ் ஃபோக்கல் லென்த் தான் கரெக்ட் ஆன்சர். மிச்சம் 2 அடிச்சிரு சரி. இங்கே சொல்லு ரிசால்விங் பவர் அதிகமாக இருக்கணும்னு சொன்னால் டி எப்படி இருக்கணும்? டி அதிகமாக இருக்கணும். அப்போ லார்ஜ் டயாமீட்டர் ஓகே? ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின் பாரு. ரேஷியோ ஆஃப் ரிசால்விங் பவர் ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப் கேட்குறான் சரியா? ஸோ அந்த மைக்ரோஸ்கோப்பு கேட்கலாம், டெலிஸ்கோப்பு கேட்கலாம். மைக்ரோஸ்கோப் கேட்டாலும் உன்னோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2μ sin θ பை சம் லாம்டா கிட்ட வரும் சரியா? பட் எனக்கு இது பிரச்சனையே இல்லை. டெலிஸ்கோப் கேட்டானா 1.22 டி பை 1.22 லாம்டா. இதுவும் எனக்கு பிரச்சனை இல்லை, இது விட்டுரு. உனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியணும். என்ன அப்படின்னா என்னோட ரிசால்விங் பவர் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னாலும் இருக்கட்டும் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா. அப்போ ரிசால்விங் பவர் ஆஃப் 1 பை ரிசால்விங் பவர் ஆஃப் 2 போட்டேன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா. அப்போ லாம்டா 2 மேலே லாம்டா 2 பை லாம்டா 1 கரெக்டா இல்லையா? சரி புரியாமல் இருக்கும், ஒன்றும் இல்லை. 1 by lambda 1 by 1 by lambda 2. அப்போ lambda 2 by lambda 1. lambda 2 ஓட வேல்யூ என்ன? 6000 by 4000. சிம்பிளிஃபை பண்ணு 3 by 2 ஓகே? 3 by 2. இப்போ கொஸ்டின் பாரு. A linear aperture whose width is இதோட வித் எவ்வளோனா இந்த அளவுக்கு வித்து சொல்லியிருக்காங்க. இஸ் பிளேஸ்ட் இமீடியட்லி இன் ஃப்ரண்ட் ஆஃப் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் 60 சரியா? ஃபோக்கல் லென்த் சொல்லுவாங்க, நம்ம இது என்னன்னு எடுத்துக்க போகிறோம்? டின்னு எடுத்துக்க போகிறோம். The aperture of the illuminated normally parallel okay. அப்ப distance of the dark fringe எவ்வளவு இருக்கும்? distance of the dark fringe அதாவது இந்த டார்க் ஃப்ரிஞ்ச் வந்து எவ்வளோ ஹைட்ல எவ்வளோ தள்ளி இருக்கும்? இந்த டிஸ்டன்ஸ் தான் எக்ஸ். அப்போ எக்ஸ் பார்த்து டார்க் ஃப்ரிஞ்சுன்னு சொன்னால் n லாம்டா டி பை ஸ்மால் டி. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோமா? கண்டிப்பாக பார்த்துருப்போம் சரியா? அப்போ என்னோட வேல்யூ வந்து 1. ஏன்னா ஃபர்ஸ்ட் டார்க்னு சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டார்க் வேணும். அப்போ என்னோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 1. லாம்டா எவ்வளோ? 5 into 10 power minus 2 divided by ஸ்மால் டி என்ன? இதான் ஸ்மால் டி. கேபிட்டல் டி எவ்வளோ? கேபிட்டல் வந்து 60 சென்டிமீட்டர் சரியா? ஸோ ஆக்சுவலாக பார்த்தோன்னா நான் எதையும் யூனிட்லாம் மாற்றவே இல்லை. ஏன் மாற்றலை? 4 ஆப்ஷனுமே சென்டிமீட்டர் தான் இருக்குது சரியா? அப்போ எனக்கு சென்டிமீட்டர் பற்றி கவலை இல்லை. அப்போ எனக்கு வேணும்னா நம்பர் நல்லா பாரு. 5 6 ஆர் எவ்வளோ? 30. 30 by 2 என்ன? சரியா? இங்கே வந்து 2 தானே. 30 by 2 என்ன? 15. அப்போ 15 வர ஆப்ஷன் எது? 15 வர ஆப்ஷன் இது மட்டும்தான் ஓகே? ஸோ இதுதான் சும்மா
நீ வந்து ஃபுல்லாக ஒருவேளை சப்போஸ் என்னோட ஆப்ஷன் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம் 0.15 0.015 1.5 15.0 இந்த மாதிரி இருக்குன்னு நம்ம சால்வ் பண்ணி ஆகணும் 10 பவருக்கு சேர்த்து நம்ம சால்வ் பண்ணணும் பட் இங்கே பார்த்தோன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் 0.15 இருக்கு அப்போ 15 வந்து 0.15 ஆன்சர் in a diffraction pattern or diffraction pattern இருக்கு due to single slit of with A the first minima is observed first minima எங்க சார் அப்சர்வ் பண்றாங்க இங்க பாரு இங்கல இருந்து first minima எங்க அப்சர்வ் பண்றாங்க 30 டிகிரில எத்தனை டிகிரில 30 டிகிரி அப்ப என்ன எழுதிக்கலாம் A sin 30 is equal to D யா கரெக்ட்டா இல்லையா இல்ல A sin 30 is equal to lambda okay okay the first secondary maxima எந்த ஆங்கிள்ல கிடைக்கும்னு கேக்குறாங்க சரி ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான் ஒன்னு பெரிய கஷ்டம் இல்ல சரி நல்லா பாரு இதுக்கு ஜெனரலா ஒரு ஃபார்முலா என்னன்னா A sin theta is equal to n lambda இது எதுக்கு அப்படினு பார்த்தனா என்னோட டார்க் ஃப்ரிஞ்சுக்கு இந்த ஃபார்முலா பிரைட்டுக்கு என்ன பண்ண போறேன்னா சரி ரொம்ப சிம்பிள் இது வந்து கால்குலேட் கூட இந்த மாதிரி ஃபார்முலா கூட வேணாம் இப்போ ரொம்ப பாரு இது 0வா சரி ஓகே ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோன்னா எழுதுறது ஃபுல்லாக வேணா போச்சு ஸோ எல்லாம் ரப் பண்ணியாச்சு ஸோ நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஓகே ஸோ இந்த கொஸ்டின் பாரு இன் அ டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் டியூ டு அ சிங்கிள் ஸ்லிட் ஆஃப் வித் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் மினிமா பார்த்தோன்னா 30 டிகிரியில் அப்சர்வ் பண்ணுறாங்க ஓகே ஃபர்ஸ்ட் மினிமா எங்கே அப்சர்வ் பண்ண 30 டிகிரியில் அதாவது A sin theta ஃபர்ஸ்ட் மினிமா அப்போ என்னோட வேல்யூ 1 ஆயிடுமா இஸ் ஈக்குவல் டு லாம்டா நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் செகண்டரி மேக்ஸிமா கேட்குறா அதாவது செகண்டரி மேக்ஸிமா அப்போ 2n - 1 அப்போ நல்லா பாரு A sin theta dash is equal to 2n - 1 into lambda அப்போ 2 2s are 4 minus 1 3/2 சரி சரியா சரி ஒன்றும் இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா 2n - 1 lambda by 2 இதான ஃபார்முலா நம்மளுக்கு கரெக்டாக இல்லையா அப்படி இல்லைன்னா நீ n - 1/2 போட்டுக்கிட்டாலும் சரிதான் n - 1/2 into lambda ஸோ 3/2 lambda ஓகே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் நானே இல்லை நான் இந்த லெசன் டீச் பண்ணலன்னு நினைக்கிறேன் சப்போஸ் நானே வந்து 1 இயருக்கு முன்னாடி போட்டிருந்தேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பேன்னா இந்த சைன் தீட்டோட வேல்யூ 30 டிகிரின்னு கொடுத்துருக்கானா வேவ்லென்த் 5000 நிமிஷம் கொடுத்துருக்காங்க இதை வச்சு ஃபர்ஸ்ட் நான் ஏ கண்டுபிடிச்ச ஏவை தான் செகண்ட் ஈக்குவேஷன் வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பேன் பட் இப்போ பார்த்தோன்னா அப்படி பண்ண தேவையில்லை ஏன் ஏ கேன்சல் லாம்டா கேன்சல் சரியா அப்போ நீ நல்லா பார்த்தனா இந்த இது அங்கிட்டு போயிடுச்சுன்னா sin theta dash is equal to sin 30 டிகிரியா sin 30 னா 1/2 into 3/2 அப்போ தீட்டா பார்த்தனா sin inverse of 3/4 இதான் உன்னோட ஆன்சர் in a double slit experiment two slits are 1 mm apart ரெண்டுக்கு நடுவுல 1 mm distance இருக்கு and the screen is placed 1 meter away a monochromatic light of wavelength below is used what will be the width of the each slit for obtaining 10 maxima very good நல்ல ஒரு क्वेश्चन சரி 10 maxima எடுக்கணும் சரியா இப்போ 10 maxima னு சொன்னா உன்னோட wavelength அந்த சைடு இருக்க போகுது இந்த சைடு பார்த்தனா என்னது what will the width of each slit for obtaining 10 maxima within the central maxima இந்த central maxima குள்ளற இந்த central maxima ஓட width எவ்வளோ so central maxima okay sir பொதுவா பாத்தீங்கன்னா lambda d by small d sir but central maxima ஓட width twice இருக்கும் சொல்லிருக்கேன் very good 2 times ஓகேயா இதுக்குள்ள எனக்கு எத்தனை வருது 10 small fringes வருது அப்ப நல்லா பாரு இங்க இருந்து நான் a ன்னு எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா இதுக்குள்ள எனக்கு எத்தனை வர போகுது 10 small fringes வர போகுது அப்ப 10 into actually இங்கிட்ட a அங்கிட்ட d 10 into lambda d by d lambda cancel d cancel கரெக்டா இல்லையா சரி இப்போ பார்த்தனா a தானே கேட்டிருக்கான் what will be the width of each slit okay slit ஓட width அதாவது a தான் கேட்டிருக்கான் அப்ப a ஓட வேல்யூ கேக்குறான்னு சொன்னா a ஓட வேல்யூ பார்த்தனா 2/10 into இது எவ்வளோ 1 millimeter so 2/10 இது இங்கிட்டு வந்துருமா இது அங்கிட்டு போயிடுச்சுன்னா நல்லா பாரு a அங்கிட்டு போயிடுச்சுன்னா 2/10 into இது அப்ப 2/10 into 1 millimeter 0.2 millimeter சரியா ரொம்ப சிம்பிள் ஒன்றும் கஷ்டமாலாம் இல்லை at the first minima adjacent to the central maxima இருந்து first minima ஓகேயா
Okay, phase difference between hygiene wavelength and the edge of the slit and the wavelength from the midpoint. Okay, நல்லா பாரு, ரொம்ப சிம்பிளான ஒரு क्वेश्चन. இதான் என்னோட அந்த ஒரு சில பாயிண்டா இருக்குமா, இந்த இடத்துல எனக்கு சென்ட்ரல் மேக்ஸிமா கிடைக்குது. ஓகே, இந்த இடத்துல எனக்கு மினிமா கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். என்ன சொல்றாங்கன்னா, அப்ப நல்லா பாரு, மினிமா கிடைக்குதுன்னா இதுக்கும் நல்ல இருக்க ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளோ, 2π. ஆமாவா இல்லையா? அப்பதான் எல்லா வெக்டர் சேர்ந்து நல்லிஃபை ஆகும். அப்ப இதுக்கு நல்ல டிஃபரன்ஸ் எவ்வளோ, 2π. ஆமாவா இல்லையா? சரி, அவங்க என்ன கேட்குறாங்க, ஃப்ரம் த எட்ஜ் ஆஃப் த ஸ்லிட்டுக்கும் மிட் பாயிண்ட்க்கும் நல்லா பாரு, மொத்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளோனா 2π. அப்போ இதுல இருந்து இது வரைக்கும் இருக்க ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளோ, இதுல இருந்து இது வரைக்கும் இருக்க ஃபேஸ் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் π. கரெக்டா இல்லை? இதுல இருந்து இது வரைக்கும் இருக்க டிஃபரன்ஸ் எவ்வளோ, ஜஸ்ட் π ரேடியன். ஓகேயா? ரொம்ப சிம்பிள். A beam of light wavelength கொடுத்திருக்காங்க, distance over fall on a single slit. Okay, the resulting diffraction band is observed on the screen 2 meter away. Distance between the first dark fringe on either side. See, நல்லா பாரு, இதான் என்னோட வித்னு சொன்னா ஃபர்ஸ்ட் டார்க், அதாவது இதான் என்னோட சென்ட்ரல் பிரைட்னு சொன்னா ஃபர்ஸ்ட் டார்க்குக்கு கேட்கறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலா அவன் இதுதான் கேட்கறான். கரெக்டா இல்லையா? சென்ட்ரல் ஃப்ரிஞ்சோட வித் கேட்கறான். சரி, ஃபர்ஸ்ட் டார்க்னா என்ன? இந்த சைடு இருக்க ஃபர்ஸ்ட் டார்க். நீ நல்லா பாரு, இதான் என்னோட டயக்ராமே. அப்ப என்ன கேட்கறான், இந்த டார்க்குக்கும் இந்த டார்க்கு நல்ல இருக்க கேப் எவ்வளோ, இதான நம்ம என்ன சொல்லுவோம், வித் ஆஃப் த சென்ட்ரல் ஃப்ரிஞ்ச். ரெக்கார்ட் பண்ணி தான் ஆரம்பிச்சேன்னா இல்லை நான் பாட்டுக்கு பேசுறேன்னா ரெக்கார்ட் ஆகுது. ஸோ இதோட வேல்யூ எவ்வளோ இருக்க போகுது, 2 λd by small d. 2 into சி நல்லா பாரு, மில்லிமீட்டர்ல வேற இருக்கா. ஓகே, சி நல்லா பாரு, இது வந்து சென்டிமீட்டர்ல ஆன்சர் வர வாய்ப்பே இல்லை, அந்த ரேஞ்சில் இருக்காது, மில்லிமீட்டர்ல தான் வரும். சரி, 2 into lambda என்ன, 600 நானோமீட்டர். 600 into 10 to the power of minus நானோ தானே, -9. டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 2 மீட்டர். டிவைடட் பை ஸ்மால் டி எவ்வளோ, 1 மில்லிமீட்டர், அதாவது 10 power -3. ஓகே, இப்போ எப்படி சால்வ் பண்றோம்னு பாரு. இது வந்து மேலே போயிடுச்சுன்னா 10 power -6, 224, அதாவது 2.4 வரணும். ஸோ இந்த ரெண்டு ஆன்சர் வராது, கரெக்டாக இல்லைங்க. பட் 2 6 are 12, 12 2 are 24. அப்போ 24 தான் வரப்போகுது. 24 00 இருக்குது இன்டூ 10 to the power of -6. இது என்னது, மீட்டரில். சப்போஸ் இதே மில்லிமீட்டருக்கு மாத்திரனா 2400 இன்டூ 10 to the power of -3 மில்லிமீட்டர். இதை சிம்பிளை பண்ணா உனக்கு 2.4 மில்லிமீட்டர் வந்துருமா? ஏன்னா இங்கே 3 0 இருக்குது, அங்கே 10 power -3. ஸோ 2.4 millimeter. A parallel beam of light of wavelength lambda is incident normally on a narrow bit. A diffraction pattern formed on the screen perpendicular to OK. At the second minima, phase difference எவ்வளோ? The phase difference between the ray coming from the two edges. ரெண்டு எட்ஜஸ்ல இருந்து செகண்ட் மினிமான்னு கேட்குறாங்க. எவ்வளோ? ஃபர்ஸ்ட் மினிமான்னு சொன்னால் இதுக்கும் கேப் எவ்வளோ இருக்கும் சார்? 2π சார். கரெக்டா இல்லையா? அப்போ செகண்டுக்கு பார்த்தோன்னா சார் 4π சார். கரெக்டா இல்லையா? 4π முடிஞ்சு. இதெல்லாம் நம்ம தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ். The angular resolution of 10 cm diameter telescope at a wavelength இவ்வளோ. angular resolution கேட்குறான். ஃபார்முலா என்ன? lambda d by d. ஆமாவா இல்லையா? angular resolution தானே, 1.22 lambda by a. சரியா? அந்த 1.22 விட்டு தள்ளு. wavelength எவ்வளோ? 5000 into 10 to the power of -10 whole divide by 10 cm. 10 into 10 to the power of -2. ஸோ இதை நீ சிம்பிளை பண்ணனா 5000 into இங்கே 10 power -1 மேலே போயிடுச்சுன்னா +1, அப்போ 10 power -10. அப்போ இது வந்து 5 into சாரி 10 power -9 தானே சார் வரும். எப்படி சார் 10 power -10? எங்கிட்ட மேத்ஸ் படிச்சுட்டு வந்தீங்க? 10 to the power of -6. ஸோ 10 power -6 இதுதான் உன்னோட ஆன்சர். A telescope has an objective lens of இவ்வளோ, situated distance இவ்வளோ, minimum distance between the two objects which can be resolved by the telescope. சரி, நல்லா பாரு, எவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சு அதை ரிசால்வ் பண்ண முடியும். நீ நல்லா பார்த்தனா இதான் என்னோட தீட்டா. ஆமாவா இல்லை? இதான் என்னோட ரெசல்யூஷன். அப்போ நான் இந்த தீட்டா எவ்வளோ வச்சா இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் என்னால் பிரிக்க முடியும். இந்த டிஸ்டன்ஸ் தான் அவங்க கேட்குறான். கரெக்டாக இல்லையா? சரி, தீட்டாவை நீ எப்படி எழுதுவ? தீட்டா இஸ் ஈக்குவல் டு லாம்டா பை ஸ்மால் டி. ஆமாவா இல்லையா? இந்த டிஸ்டன்ஸ் என்னது? கேபிட்டல் டி. அப்போ எனக்கு இது வேணும், இந்த வித்து தானே கேட்குறான். அப்போ எனக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் வேணும்னு சொன்னால் தீட்டா இன்டூ கேபிட்டல் டின்னு போடலாமா? கரெக்டாக இல்லையா? அப்போ நல்லா பார்த்தனா தீட்டாவோட வேல்யூனா லாம்டா டி இன்டூ டி. லாம்டா எவ்வளோ?
telescope has an okay 5000 amps இங்க இருக்கு அங்க மேல தேடிக்கிட்டு இருக்கேன் 5000 into 10 to the power of minus 10 distance எவ்வளோ 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் எத்தனை மீட்டர் 10 to the power of 3 மீட்டர் distance between இது எவ்வளோ 10 சென்டிமீட்டர் சரியா 10 சென்டிமீட்டர் அதாவது 10 பவர் மைனஸ் 1 10 into 10 பவர் மைனஸ் 2 அப்போ 10 பவர் மைனஸ் 1 வரும் இதை நீ மேலே கொண்டு போயிட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் அப்போ 5000 இல்லைன்னா 5 மட்டும் வச்சுக்கோமா 5 ஸோ இங்கே பாரு 10 பவர் மைனஸ் 10 கரெக்டாக இல்லை இங்கே பாரு 10 பவர் மைனஸ் 10 இருக்குது இங்கே 10 பவர் 3 இது மேலே வச்சு 10 பவர் 4 இங்கே ஒரு 3 இருக்கா அப்போ 10 பவர் 7 10 to the power of 7 into 10 to the power of minus 10 மீட்டர் அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 5 மில்லிமீட்டர் 5 மில்லிமீட்டர் இருக்கா இதான் ஆன்சர் சரி இது சிம்பிளிஃபை பண்ணால் மீட்டரில் இருக்கா 10 பவர் மைனஸ் 3 அது மில்லிமீட்டரில் எழுதுறப்ப என்ன 5 millimeter இதான் உன்னோட ஆன்சர் diameter of human eye lens is 2 millimeter what will be the minimum distance between the 2 point to resolve them which are situated okay so same type question தான் ஆப்ஜெக்ட்க்கு நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் சரியா அப்போ எனக்கு தீட்டா என்ன என்னோட தீட்டா பார்த்தீங்கன்னா லாம்டா ஐயோ ஸ்மால் டி இப்போ எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேணும்னு சொன்னால் சரி இது ஒன்றும் இல்லை ஒரு ஆர்க் லென்த் மாதிரி அப்போ நான் என்ன போட்டுக்கலாம் தீட்டா இன்ட்டு இந்த டி போட்டுக்கலாம் ஸோ ஆக்சுவலாக வெரி ஸ்மால் ஆங்கிளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டா சரியா அப்போ ஆப்போசிட் பை சரி உனக்கு வேணா இது ஒன்றும் இல்லை இந்த டிஸ்டன்ஸ் வேணும்னு வச்சுக்கோ ஏன் இந்த டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம் இது ஆர்க் லென்த் அப்போ ஆர் இது ஆர்னா ஆர் இன்டூ தீட்டா தான் என்னோட ஆர்க் லென்த் அப்படின்னா ஸ்மால் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டான்னு போட்டுக்கோம் இப்போ டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் லாம் தீட்டா இன்டூ டி தீட்டா எவ்வளோ லாம்டா டி இன்டூ கேபிட்டல் டி லாம்டா எவ்வளோ 5000 இல்லைனா 5 into 10 சரி விடு எழுதியாச்சு 10 பவர் மைனஸ் 10 டிஸ்டன்ஸ் எவ்வளோ 50 மீட்டர் டிவைடட் பை இது எவ்வளோ 2 மில்லிமீட்டர் 2 into 10 to the power of 2 into 10 to the power of மில்லிமீட்டர் தானே மைனஸ் 3 சரி இப்போ ரொம்ப சிம்பிளாக சிம்பிளிஃபை பண்ணு 25 வருமா 25 into 5 என்ன 125 ஸோ இந்த 125 வர ஒரே ஒரு ஆப்ஷன் இது மட்டும்தான் இல்லை எனக்கு செக் பண்ணணும் செக் பண்ணிக்கலாம் சரியா இது மேலே கொண்டு போனால் 10 பவர் என்ன ஆகும் மைனஸ் 7 ஆயிடும் கரெக்டாக இல்லையா இதுலேருந்து 3 எடுத்தனா மைனஸ் 7ல் இன்னும் 3 போச்சு 10 பவர் 4 அப்போ 5 into 25 into 10 பவர் மைனஸ் 4 இது நீ மல்டிப்ளை பண்ண உனக்கு என்ன கிடைக்கும் 125 into 10 பவர் மைனஸ் 4 கரெக்டாக இல்லையா இது வந்து மீட்டரில் இருக்குது நீ இதை எப்படி எழுதிக்கலாம் 1.25 into 10 to the power of minus 2 மீட்டர் சரி அந்த 10 பவர் மைனஸ் 2 மீட்டர் நீ வந்து சென்டிமீட்டருக்கு மாற்றிக்கலாம் முடிஞ்சு ரே ஆப்டிக் இஸ் வேலிட் ரே ஆப்டிக் எப்போ சார் வேலிட் சரி வேவ் ஆப்டிக்ஸ் எப்போ வேலிட் அப்படின்னு சொன்னால் சப்போஸ் என்னோட இந்த ஏவும் அந்த வேவ் லென்த் வந்து ஒரே ஆர்டரில் இருந்தால் தான் என்னோட வேவ் ஆப்டிக்ஸ் வேலிட் ஆகும் சரியா சப்போஸ் என்னோட வேவ் லென்த் சின்னதாக இருக்குது ஓட்ட பெருசாக இருக்குது சரியா ஸோ ரேனா என்ன நீ பாட்டுக்கு நேராக போகணும் இப்போ என்ன கதவு பெருசாக இருந்துச்சு நீ பாட்டுக்கு நேராக போவேன் அப்போ மச் ஸ்மாலர் வராது சேம் மச் லார்ஜர் தென் தட் ஆஃப் லைட் சரியா ஸோ வேவ் வந்து பார்த்தோன்னா அந்த ஓப்பனிங் இருக்குது பார்த்தியா ஓப்பனிங்கோட டைமென்ஷன் வந்து வேவ் லென்த்தோட டைமென்ஷனோட அதிகமாக இருக்கணும் வேவ் லென்த்தோட சைஸோட ரொம்ப அதிகமாக இருக்கணும் A parallel beam of monochromatic light of wavelength low is incident on normal okay light is focused on a convex lens at a place okay find the first minimum formed for the angle எந்த angle ஃபார்ம் ஆகும்னு கேட்குறான் சரியா see a sin theta is equal to lambda n lambda சரியா ஸோ ஃபர்ஸ்ட்னு சொன்னதுனால என்னோட வேல்யூ 1 அப்போ sin theta is equal to 5000 divided by 0.001 சரி இப்போ நீ சிம்பிளிஃபை பண்ணு வச்சுக்கோ இங்கே 10 பவர் தான் இங்கே விளையாட போகுது சரியா 10 ஃபுல்லாக கேம் பார்த்தோன்னா 10 பவர் கேம் தான் ஸோ இதுவும் பார்த்தோன்னா மில்லிமீட்டரில் இருக்கா இங்கே கணக்கு இந்த மில்லிமீட்டர் அப்போ 10 பவர் மைனஸ் 3 இங்கே பார்த்தோன்னா 10 to the power of minus 10 சரி இப்போ நீ இதை சிம்பிளிஃபை பண்ணுன்னு சொன்னால் நீ ரொம்ப யோசிச்சு பார்த்தனா 50 டிகிரியோட வேல்யூ உனக்கு தெரியாது அப்போ சிபிஎஸ்சி அதை கொடுக்க மாட்டான் 15 டிகிரி வேல்யூ உனக்கு தெரியாது அப்போ நீ நல்லா பார்த்தனா 0 சைன் 0 என்ன 0 வரும் சைன் 0 என்ன வரும் 0 வரும் இங்கே 0 வர வாய்ப்பு இருக்கா இல்லை 5ன்னு வருது அப்போ இந்த 30 இருக்கலாமா சார் எப்படி சார் 5க்கு எப்படி சார் 30 வரும் நீ நல்லா பார்த்தீங்கன்னா 0.5 இருந்தால் 30 வருமா 0.5 என்ன 1/2 1/2 எப்போ வரும் 30 டிகிரி அப்போ 30 தான் ஆன்சர் எப்படி சார் சால்வ் பண்ணலாம் நல்லா பாரு இங்கே 3 இருக்கா
அப்போ 5 into 10 to the power of 3 into 10 power minus 10. இங்கேருந்து இன்னொரு 3 0 தள்ளி வந்துட்டேன்னா 10 power minus 6. ஆமாவா இல்லையா? 3 0 தள்ளி வந்துருக்கு. அப்போ 10 power minus 6 ஆக விடும். 10 power minus 6 மேலே போயிடுச்சுன்னா 10 power 9, 10 power minus 10. அப்போ 5 into 10 to the power of minus 1. அப்போ 0.5. சரியா? ஸோ ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நீ உட்காந்து சால்வ் பண்ணுமே கேட்டால் தேவையில்லை. சரி, உனக்கு ஸ்டாண்டர்ட் வேல்யூ கொடுத்துப்பான். 50 டிகிரியில் வர மாதிரி ஆன்சர் கொடுக்கவே மாட்டான். 15 டிகிரியோட வேல்யூ உனக்கு எப்படி தெரியும்? ஸோ கொடுக்க மாட்டாங்க. ப்ரூஸ்டர்ஸ் ஆங்கிள். சரியா? ஸோ இப்போ நம்ம போலரைசேஷன் சால்வ் பண்ண போகிறோம். ப்ரூஸ்டர்ஸ் ஆங்கிள் என்ன? tan I is equal to refractive index. ஆமாவா இல்லையா? இப்போ நீ யோசிச்சு பாரு, ஆங்கிள் 0லேருந்து 30 டிகிரின்னு சொல்கிறான். சார் 0ன்னு போட்டால் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வரும். tan 0 சொன்னால் 0. So refractive index cannot be 0. Refractive index has to be greater than 1. Refractive index has to be greater than 1. 1 விட அதிகமா இருக்கணும். அப்ப 0 னு போட்டா tan 0 0. அப்ப refractive index 0. Refractive 0 ஆக வாய்ப்பே இல்ல. 30 டிகிரி னு போட்டா tan 30 1/√3. 1/√3 என்னன்னா சார் 1.732. சரி, அத வந்து டிவைட் பண்ண வேண்டாம். பட் அது 1 விட கம்மியா இருக்குமோ 1 விட பெருசா? சார் 1/1.732 கண்டிப்பா 1 விட சின்னதா இருக்கும். வெரி குட். ஆப்ஷன் தப்பாயிருச்சா? அகைன் பார் 30 டிகிரி. 30 டிகிரினா என்ன? அகைன் 1 விட என்னவா இருக்குது? கம்மியாக இருக்குது. இங்கே பாரு 90 டிகிரி. tan 90 னா இன்ஃபினிட்டி. ரிஃப்ராக்டிவ்னஸ் how can it be infinity? இன்ஃபினிட்டி ரிஃப்ராக்டிவ்னஸ் வந்து உள்ள மெட்டீரியல் எதுவுமே கிடையவே கிடையாது. அப்போ ரிஃப்ராக்டிவ்னஸ் பார்த்தோன்னா 1 விட அதிகமாக இருக்கணும், 90 விட கம்மியாக இருக்கணும். 90 வந்துருச்சுன்னா என்ன? இன்ஃபினிட்டி. அப்போ 45 னா என்ன? tan 45 1. அப்போ 1 விட அதிகமாக இருக்கும். ரிஃப்ராக்டிவ்னஸ் என்ன இருக்கும்? 1 விட அதிகமாக இருக்கும். அப்போ tan 45 போட்டோன்னா 1. அப்போ 1 விட அதிகம். என்ன? கிரேட்டர் than ஈக்குவல் டுன்னு போடல. இட் ஷுட் பி ஒன்லி கிரேட்டர் than. It cannot be equal to 1. சரியா? equal to 1 எப்போ வரும்? சப்போஸ் நான் ரெண்டு சேம் மீடியம் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோ, அப்பதான் ரிஃப்ராக்டிவ்னஸ் என்ன வரும்? equal to 1 ன்னு வரும். சரி, ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ்னஸ் வந்து 1 ன்னு வரும். அப்ப 45 டிகிரிலேருந்து 90 டிகிரி நடுவில் இருக்கும். இதுதான் உன்னோட கரெக்ட் ஆன்சர். அன்போலரைஸ்ட் லைட் ஒரு என்ன ரெண்டு ஆப்ஷன்? ஓ, ஆப்ஷன் 2 இங்கே இருக்குதா? நான் என்ன ரெண்டு ஆப்ஷன் தான் கண்டுக்கு தெரியும்னு யோசிச்சேன். ஓகே, இது வரைக்கும் தான் கொஸ்டின். Unpolarized light is incident from air to a plane. Okay. At a particular angle of incidence, it is found that refracted and reflected ray are perpendicular to each other. Reflected refracted perpendicular ஆக இருக்குது. அப்ப நான் என்ன சொல்லிக்கலாம்? tan I is equal to mu. அப்ப I யோட வேல்யூ பார்த்தனா tan inverse of mu. I யோட வேல்யூ என்னது? tan inverse of mu. இது என்ன கொடுத்திருக்காங்க தெரியுதா? இது பார்த்தனா TIR. சோ TIR இங்க நடக்கவே இல்ல. இங்க வந்து ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் நடந்திருக்கு. இந்த ஆப்ஷனும் தப்பு. சரியா? சோ மிச்சம் இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் ஏதோ ஒரு கரெக்ட் ஆன்சர். என்னன்னு நீ பார்த்து சொல்லு. ஸோ நான் சொல்லிட்டேன், ஐயோட tan inverse of mu கொடுத்தா தான் உன்னோட ப்ரூஸ்டர்ஸ் ஆங்கிள். I is equal to sin inverse of 1/nu கொடுத்தா என்ன அர்த்தம் உனக்கு? இது வந்து டோட்டல் இன்டர் ரிஃப்ளெக்ஷன். ஸோ மிச்சம் இருக்கிறது ரெண்டு, அதில் எது கரெக்ட் ஆன்சர்னு சொல்லு. Two polarites P1 and P2 are placed with their axis perpendicular to each other. Unpolarized light. இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோமா? ஓகே, placed with their axis perpendicular. Oh, perpendicular to each other. Unpolarized light I0 is incident on P1. A third polarized P2 is kept in between P1 and P3 such that its axis measures an angle 45 degree through P1. Intensity of the light transmitted through P2 is P2 வெளியே எவ்வளவு லைட் வெளியே வருது? சரி, நீ நல்லா பாரு, இதானே கரெக்டா இல்லையா? இது ஃபர்ஸ்ட். இது நடுவில் என்ன பண்ணீங்க? 45 டிகிரில ஒன்று வச்சிருக்கான். அப்போ அங்கே இன்டென்சிட்டி வெளியே வரப்போ எவ்வளோ ஆகும்? நல்லா பாரு, இங்கிருந்து I0 போகுது. ஓகேயா? இது தாண்டி வரப்ப வெளியே வரப்ப என்ன ஆயிரும்? I0/2 I0/2 ஆக மாறிவிடும். ஆமாவா இல்லையா? இப்போ நல்லா பாரு, I0/2 வெளியே வருது. இங்க ஆங்கிள் எவ்வளோ? ஆங்கிள் வந்து 45 டிகிரி. ஆங்கிள் எவ்வளோ? 45 டிகிரி. அப்போ இன்டென்சிட்டியோட வேல்யூ என்ன? I'. இது வந்து P3, இது வந்து P1, இது வந்து P3. இது வந்து 45 டிகிரியில இருக்குது. அப்போ I' is equal to I0/2. ஏன்னா I0/2 தானே உள்ள வந்திருக்குது. சரி, நல்லா பாரு, I0 கொடுத்து I0/2 இங்க தான் இங்க வெளியே வருது. இதுக்கப்புறம் ஒரு போலரைசர் இருக்குது. அப்ப I0/2 cos square 45. cos square 45 என்ன? 1/2. அப்ப I0/4 கரெக்டா இல்லையா? 1/2 1/2 1/4. அப்ப நல்லா பாரு, இங்க வரப்ப என்ன ஆயிடுச்சு? I0/4 ஆயிடுச்சு. இப்போ அகைன் பார்த்தா இங்க 45 டிகிரில இன்னொரு இது வச்சிருக்கேன். ஆக்சுவலி நான் டயக்ராம் தப்பா வரைஞ்சிருக்கேன். ஓகே, நான் வந்து கொஞ்சம் சாட்சி வரையணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ் இப்படி இருக்கும், ரெண்டாவது ஆக்சிஸ் இப்படி இருக்கும், மூணாவது ஆக்சிஸ் இப்படி இருக்கும். அப்ப இந்த ஆங்கிள் 45 டிகிரி. அடுத்து இங்கிருந்து பாரு, I0 கொடுத்துருக்கேன். இங்க வரப்ப என்ன ஆயிரும்? I0/2 ஆயிரும். இதன் தாண்டி வரப்ப I0/4 ஆயிடுச்சு. அப்ப இங்க வெளியே வரப்ப என்ன ஆகும்னு கேட்கறான். சரியா? ஸோ இந்த ஆங்கிள் 45 டிகிரி. அப்ப நல்லா பாரு, I'. இதை என்னோட P2. ஏன்னா P2ல இருந்து கேட்கறான். P2ல இருந்து வெளியே வருது எவ்வளோ? I'. பார்த்தனா I0/4
cos square 45. Cos square 45 என்ன 1 by root 2. 1 by root 2 தான். அப்போ I0 by 8. Which of the phenomenon is not common to sound and light? சவுண்டுக்கும் லைட்டுக்கு எது காமன் இல்லை, சரியா? ஸோ நல்லா பார்த்தோன்னா ஒரு இது வந்து வேவ் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும், டைஃப்ராக்ஷன் நடக்கும், கோஹெரன்ஸ் நடக்கும். எது காமன் இல்லைன்னா போலரைசேஷன். ஏன் அப்படின்னா போலரைசேஷன் இஸ் எக்ஸிபிட்டட் ஒன்லி பை டிரான்ஸ்வர்ஸ் வேவ். டிரான்ஸ்வர்ஸ் வேவால் மட்டும்தான் போலரைசேஷனை பண்ண முடியும். நார்மல் மற்ற வேவால் போலரைசேஷன் எக்ஸிபிட் பண்ண முடியாது. ஸோ போலரைசேஷன் நடக்குதுன்னு சொன்னால் இட் இஸ் அ டிரான்ஸ்வர்ஸ் வேவ். டிரான்ஸ்வர்ஸ் வேவால் மட்டும்தான் போலரைசேஷன் வந்து பண்ண முடியும், சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மற்றபடி இந்த இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன், கோஹெரன்ஸ் எல்லாமே சாதாரண ஒரு வேவால் பண்ண முடியும். பட் போலரைசேஷன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ், அதாவது மீடியமே தேவைப்படாத ஒரு வேவ். ஓகே, ஸோ டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னா என்ன? அதோட டைரக்ஷன் ஆஃப் நான் வந்து இந்த டைரக்ஷனில் தள்ளுறேன்னு வச்சுக்கோ, ஏன் சரியா? டிரான்ஸ்வர்ஸ் வேவ் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் கிடையாது. நான் வந்து இப்படி தள்ளுறப்ப அது வந்து இப்படி மூவ் ஆகும். சரி, நான் வேவ் காமிச்சிருப்பேன், ஞாபகம் இருக்கா? இப்படி வேவை மூவ் பண்ணுவேன், நான் வேவை இந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணுவேன். வேவ் ஆனால் இப்படி மூவ் ஆகும், கரெக்டாக இல்லையா? இந்த மாதிரி வேவ் டிரான்ஸ்வர்ஸ், அதாவது டைரக்ஷன் ஆஃப் த ப்ரொபோகேஷனும் டைரக்ஷன் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது. இப்படி இருக்கும். நான் இப்படி ஆட்டுறப்ப இந்த சைடு வேவ் வந்து மூவ் ஆகும், சரியா? வேவ் வந்து இப்படி மூவ் ஆகும். ஸோ இது பேர் டிரான்ஸ்வர்ஸ் வேவ். லாங்கிடியூடினல் வேவ்னு சொன்னால் நான் எந்த டைரக்ஷனில் தள்ளுறேனோ அதே டைரக்ஷனில் வேவ் மூவ் ஆகும். அந்த மாதிரி இருந்தால் அது பேர் லாங்கிடியூடினல் வேவ். சவுண்ட் வேவ் இஸ் லாங்கிடியூடினல் வேவ். நெக்ஸ்ட் அவ்வளோதானா? சரி, ஓகே. ஸோ எஸ், ஃபைனலி டே நம்பர் 81 ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ மிச்சம் இருக்கிறது பார்த்தோன்னா டே நம்பர் 64, அதுவும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிடுவேன். படிச்சுக்கிட்டே. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.